أعوذ بالله من الشيطان الرجيم. السلام عليكم ورحمة الله وبركاته. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا أنتم مسلمون. அன்புகினிய சகோதர சகோதரர்களே, கம்பம் மஸ்ஜித் தௌஹீத் அறக்கட்டளை சார்பாக தினம்தோறும் ஒவ்வொரு விதமான செய்திகளை நாம் பார்த்து வருகின்றோம். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய செய்தி, இந்த சிறி டிவியில் தொடர்ந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஆனாலும் இப்போ உச்சகட்டமான உடைய பேச்சுகளாக இருக்குது. காரணம் என்னென்னா, 2026 தமிழகத்தில் நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலை முன் வச்சு தமிழகத்தில் ஏதாவது ஒரு கலவரத்தை இழுக்கணும், ரெண்டு சமூகத்துக்கு இடையில் ஒரு பிரச்சனை உருவாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்திற்காக இப்படியெல்லாம் பேசக்கூடியதான் நம்ம பார்க்குறதா இருக்குது. ஏன்னா இவ்வளவு ஒரு வன்மமாக ஒரு ரெண்டு சமூகத்துக்கு இடையில் கலவரத்தை இழுக்கிற மாதிரி, சமூகத்தில் ஒரு பிரச்சனை இழுக்கிற மாதிரி, இதெல்லாம் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகாரில் நடந்தது மாதிரி தமிழகத்தில் ஒரு பிரச்சனை உருவாக்கணுங்கிறதுக்காக வேண்டி பேசக்கூடிய பேச்சு தான் இந்த பேச்சுக்கள் எல்லாம். நீங்கள் இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்போ ஏற்கனவே சமூக வலைத்தளங்களில் சில தகவல் வருது, சில இதில் டைம்ஸ் ஆஃப் இந்தியா மாதிரி சில இடங்களில் சில அரசியல் சில செய்திகள் வருது. இந்த மாதிரி மதர்சாக்கள்ல இந்த மாதிரி எப்படி குத்தணும் ஒரு பொம்மை வச்சு சொல்லி தராங்க. அது உண்மையா பொய்யா தெரியாது. நீங்க போய் பார்க்க முடியாது. பொய்யா கூட இருக்கலாம். பொய் நான் நிரூபிக்கணும், இல்ல பொய்ன்னு சொல்லணும். அப்படி யாரும் சொல்லல. எப்படி எல்லாம் சொல்லணும், காஃபியை எப்படி வெட்டணும், அதாவது அந்த ஹதீஸ்ல வசனம் வருதான், இத்தனை இடங்கள் வெட்டுங்கள், இந்த பிடரியில் வெட்டுங்கள், பிடரின்னு எங்க வெட்டணும், அதை இந்த இடத்துல வெட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்கு ஹதீஸ்ல. இப்படி எல்லாம் பிராக்டிகல் டெமோ கிளாஸ் சொல்லி தருவதாக பல வீடியோக்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. உண்மையா அதனுடைய அத்தன்டிசிட்டி நம்ம தெரியாது. இருந்தாலும் அது பொய் என்று யாரும் மறுத்த அறிக்கை வெளியில்லை. இரண்டே நீங்க வச்சு பார்க்கும். இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த ஆளு என்ன சொல்ல வராரு? அந்த ஆளு பேரு வெங்கடத்திரிங்கிற சொல்லக்கூடியவன் எப்படி ஒரு வன்மமா பேசுறான் அப்படின்னு பார்த்தோம்னா, மதரசாக்கள் இருக்குங்களா, இந்த மதரசாக்கள் எல்லாம் பயங்கரவாதங்களை ஊக்குவிக்குது, பயங்கரவாதிகளாக பயிற்சி அளிக்கப்படுது. எந்த அளவுக்கு அப்படின்னா, மதரசாக்கள்ல மாணவர்கள்ட்ட, சின்ன குழந்தைகள்கிட்ட ஒரு பொம்மையை கொடுத்து அந்த பொம்மையில எப்படி குத்துறது, எந்த மாதிரி கொலை செய்யறது, இப்படி எல்லாம் பயிற்சி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவலை சொல்றான். இது சாதாரண கடந்து போற விஷயம் இல்லை. தமிழக அரசு இதை கவனம் செலுத்தணும். காவல்துறை, உளவுத்துறை இவனை வாட்ச் பண்ணணும். ஒரு சமுதாயத்துல சிறு குழந்தைகளுக்கு கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த இடத்துல கத்திய வச்சு குத்த சொல்லி பயிற்சி கொடுப்பாங்களா? அப்ப இது எப்படி இவன் சொல்லக்கூடிய செய்தி எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு மேலே முஸ்லீம் இருக்காரு, கீழே இந்து இருக்கிறார் ஒரு வீட்டில். அப்ப அவர் இந்த டிவியை பார்த்த, இவன் நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய மக்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும், அந்த இந்து சகருடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும்? அந்த பச்சை குழந்தை மேல என்ன வன்மம் வைப்பாரு? இந்த பையன் தொப்பி போட்டுட்டு மருசாவுக்கு போயிட்டு வந்தான்னாக்கா அதை பார்த்தாருன்னா அந்த மாற்று மத சகோதரர் என்ன நினைப்பாரு? ஓஹோ, இவன் பயிற்சி விட்டு வந்திருக்கிறான், இவன் பயங்கரமான தீவிரவாதி, சின்ன குழந்தை தீவிரவாதி சொல்லி கொடுக்குறாங்க, கத்தியை எப்படி குத்துறது சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கிற எண்ணம் ஏற்படுமா ஏற்படாதா? எவ்வளவு ஒரு மன்மத்தை பத்தி பேசுறான பாருங்க. ஏன்னா மதரசாக்கள்ல உனக்கு தெரிஞ்சு, உனக்கு எப்படி தெரியும் எந்த ஊர்ல நடந்துச்சு? இப்ப காவல்துறை, உளவுத்துறை கவனம் செலுத்தணும். இதை கடந்து போறக்கூடிய விஷயம் இல்ல. அது ஒரு சமுதாயத்தின் மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டு சுமத்துறான். சின்ன குழந்தைகளுக்கு கத்தியை எடுத்து குத்த சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பயிற்சி கொடுக்கான்னு சொல்றான். இது எந்த அளவுக்கு வன்மமா பேசுறான்? இதை எப்படி நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கு தமிழக அரசு? இவன் மேல வழக்கு பதிவு செய்யணுமா? இவனுடைய டிவியை முடக்கணும். இவன் டிவியை தமிழக அரசு தடை செய்யணும். இந்த டிவியை, சிறு டிவியை மொத்தத்துக்கு முடக்கணும். ஏன்னா இப்ப சமீபமாக தொடர்ந்து இவனுடைய வன்மங்கள் பேசிக் கொண்டு இருக்கிறான். இப்படி சாதாரண கடந்தெல்லாம் போக முடியாது. காவல்துறைக்கு தெரியாது, உளவுத்துறைக்கு தெரியாது, இவனுக்கு எப்படி தெரியும் எந்த மனுஷன் நடந்துருச்சு? ஏன்னா முஸ்லீம் ஓங்கி பெரிய குசுவு போட்டா என்ன நின்றுது? உலகத்தில் இருக்கிற அனைத்து காவல்துறையும் நிற்குது. சாதாரண விஷயத்துக்கு முஸ்லீம்களை மோப்பம் பிடிக்கக்கூடிய சொல்லியா இருக்குது. அப்ப உளவுத்துறை சரியில்லையா? அமித்ஷாவுடைய காவல்துறை சரியில்லையா? அமித்ஷாவுடைய உளவுத்துறை சரியில்லையா? அப்ப மோடியுடைய ஆட்சியில இப்படி நடக்குதா? அப்ப இதெல்லாம் நம்ம யோசிக்க வைக்குது. இப்ப இந்த மாதிரி வன்மமா பேசக்கூடியவரை எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது விளங்கல. தமிழக அரசு, காவல்துறை, உளவுத்துறை இந்த செய்திக்காக இவன் மேல நீங்க வழக்கு பதிவு செய்து இவனை கைது பண்ணணும் அப்படிங்கிறத முன்னுக்கூடி கோரிக்கையா வச்சுக்கிறோம். அடுத்து என்ன சொல்றான்? இவங்க குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்குது, பிடரி நரம்பு வெட்ட சொல்லுது அப்படின்னு சொல்றான். ஒரு வசனம் சொல்றதா இருந்தா அந்த வசனத்துக்கு முன்னாடி என்ன இருக்கு, பின்னாடி என்ன இருக்கு,
இது எந்த இடத்துல சொல்லப்பட்டது, யாருக்காக சொல்லப்பட்டங்கிற செய்தி சொல்லணும்ல. முட்டையா வெட்டுங்கள்டா சொல்லியிருக்கு. இதே போர்க்களத்துல எதிரிகளை வெட்ட சொல்லுது. அந்த வசனத்தை எடுத்து நீ பாரு. பாகிஸ்தான்ல ஒருத்தர் படையெடுத்து இங்க வர்றான், அவனை என்ன செய்யணும்? மயில் இறக வச்சு தடவா செய்யணும், அவனை வெட்டணும். இந்த பகல்காம் நடந்த சம்பவம், பாகிஸ்தான்ல வந்தாமா இது வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் ஆதாரம் இல்ல. பாராளுமன்றத்தை எதிர்கட்சிக்காரர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, எந்த தகவலும் இல்ல. அப்ப உள்ளூர் வாசி தான் செஞ்சிருக்கிறான். ஏற்கனவே உள்ளூர்ல ஒரு துப்பாக்கி இருக்கிறான், அந்த உள்ளூர் மக்கள் பிடிச்சு அந்த காவல் நிலையத்தை பகல்காம் காவல் நிலையத்தை ஒப்படைச்சிருக்காங்க. அவன் யாரு, அவன் எங்க இருந்து வந்த இன்னைக்கு வரைக்கும் தகவல் இல்ல. பாராளுமன்றத்தில் கேள்விக்கு மேல கேள்வி, எந்த பதிலுமே இல்லை. எங்க இருந்து வந்த, எப்படி வந்த, எப்படி தாக்க, அந்த இடத்துல காவல்துறை இல்லையா, போலீஸ் இல்லையா, ராணுவம் இல்லையா? இத்தனைக்கு காஷ்மீர் சல்லடை போட்டு சரிக்கக்கூடிய இடம், சாதாரண இடம் இல்ல. ஒவ்வொரு நொடியும் வாட்சி பண்ணக்கூடிய இடம். அந்த இடத்துல எப்படா வந்த, எதோக்கு போன, எப்படி கொண்ட அப்படிங்கிற செய்தி இல்ல. இப்படி எல்லாம் சம்பவம் நடக்குது. இந்த மாதிரி செய்திகள்லாம் விட்டு போட்டு எதை சொல்லிக்கிட்டு இருக்கிறான்? அப்ப அந்த மாதிரி வர்றவனை என்ன செய்யணும்? பெணி நரம்பு வெட்டணும்டா. உன்னை கொள்றதுக்கு, இந்த நாட்டை அழிப்பதற்கு பாகிஸ்தான் படையெடுத்து வந்தா அவனை என்ன செய்யணும்? அவனை வெட்டணும். அதைத்தான் திருமறை குரான் சொல்லுது. திருமறை குரான் என்பது சும்மா நீ சொல்ற மாதிரி ஒரு வேதம் இல்ல. அது புராணம் இல்ல, கப்சா கதை இல்ல. ஒரு மனித சமுதாயம் எப்படி வாழ வேண்டும், ஆன்மீகம் எப்படி இருக்கணும், அரசியல் எப்படி இருக்கணும், பெற்றோரை எப்படி காப்பாற்றணும், எப்படி திருமணம் பண்ணணும், இதெல்லாம் சொல்லி வரக்கூடிய இடத்துல போரை பத்தி பேசுது. போரை பத்தி என்ன பேசுது? போர் நடந்தா போருக்கு எப்படி தயாரா இருக்கணும், இதே வசனம் சொல்லுதுடா. அதை சொல்லிக்க வேண்டியன்றா. இதே போர் வசனத்துல திருமறை குரான் சொல்லுது, போருக்கு இடத்துல சிறுவரை கொள்ளாதீங்க, முதியவரை கொள்ளாதீங்க, பெண்களை கொள்ளாதீர்கள், மத குருமார்களை கொள்ளாதீர்கள். இதெல்லாம் திருமறை குரான் சொல்லுது. இதெல்லாம் நீ பார்க்கலையா? நீ பிடனில வெட்ட சொல்லுதா? இதுக்குடா வெட்ட சொல்லுது? ஏன் வெட்ட சொல்லுது? யாரை வெட்ட சொல்லுது? இப்படி மூடை மாறி பேசுறியடா. வெங்கடத்திரி என்ன பேசுற நீ? வெட்ட சொல்லுதா நீ? ஏடா நீ புராணம் படிச்சிருப்ப நீ? ராமர் என்ன செஞ்சாரு, கிருஷ்ணன் என்ன செஞ்சாரு? என்ன போர் நடக்கலையா? அவர்கள் ஆயுதம் வச்சு போர் நடக்கலையா? கடவுளுக்கு சண்டையெல்லாம் நீ புராணத்துல பார்க்கலையா? உங்களுடைய வேதத்துல பார்க்கலையா? இந்த கடவுளுக்கு எதுக்குடா ஆயுதம்? எந்த கடவுளாவது ஆயுதம் இல்லாம இருக்கிறாரா? இங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய கடவுள் கடப்பாறை வச்சிருக்காரு, கத்தி வச்சிருக்காரு, திரிசூல் வச்சிருக்காரு, வாடு வச்சிருக்காரு. எதுக்குடா கடவுளுக்கு? நீ இதெல்லாம் யோசிக்கல. நீ உடனே வெட்ட சொல்றாரு திருமறை குரான் சொல்றிய, எதுக்குடா இந்து கடவுள் பூரா அருவாளும் கத்தியும் கடப்பாறை திரிசூல் வச்சுட்டு இருக்குது? எதுக்கு? விவசாயம் பண்றதுக்கா? என்னடா நீ பேச? எங்களை ஏன்டா பேச வைக்கிற நீ? எங்களுக்கு இதெல்லாம் வேலையா? எங்களுக்கு நாங்க எதை நோக்கி பயணிக்கிறோம்? எங்களுடைய நோக்கம் என்ன? இஸ்லாம்ல என்ன, இஸ்லாமியர்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க? எப்ப பார்த்தாலும் வன்மமா. அதுல ஒரு செய்தி, பீகார்ல இருக்கக்கூடிய மதரசாவில் எடுத்து பார்த்தாங்களாம். அதுல இருக்கக்கூடிய அப்படி அந்த பாடத்திட்டங்கள் எல்லாம் பாகிஸ்தான்ல இருக்கு அப்படிங்கிறான். இல்ல பாகிஸ்தான் இல்ல, ஆப்கானிஸ்தான் அதே இருக்கும், சீனாவிலேயும் அதே இருக்கும், அமெரிக்காவிலேயும் அதே இருக்கும். இப்ப சண்டை நடந்துட்டு இருக்கிற பாலஸ்தீனம் அங்கேயும் அதே இருக்கும். திருமறை குரான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு மதரசா போதிக்கப்படுது. இது பாகிஸ்தான்ல இருக்கிற பயங்காட்டுற எல்லா நாட்டிலும் இருக்குடா. திருமறை குரானுங்கிறது ஒரு குரான் தான். உலக நாடு பூரா அந்த ஒத்த குரான் இருக்கும். இங்க ஒரு வேதம், அங்க ஒரு வேதம், இங்க ஒரு புராணம், அங்க ஒரு புராணம். இந்த புராணத்தை நீ ஏத்துக்கிற மாட்ட, அந்த புராணம் நான் ஏத்துக்கிற மாட்டேங்கிறது இல்ல மேட்ரு. திருமறை குரானும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறும் எங்க வரைக்கும் உலகத்துல எல்லா மூலையிலும் இருக்குது. இது பாகிஸ்தான்ல இருக்கு, பீகார்ல இருக்கிறதும் பாகிஸ்தானுக்கு ஒன்னா இருக்குது. என்னடா பாகிஸ்தான் எப்ப பார்த்தாலும் பாகிஸ்தானடா? இல்ல பாகிஸ்தான் அங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான்? உன்னை பத்தி சிந்திக்கிறானா? உன்னைய பத்தி பேசுறானா? அவன் நாடு டெவலப் பண்றதுக்கு அடுத்தடுத்த இடத்துக்கு போயிட்டு இருக்கிறான். இப்ப என்ன சுத்திகரிக்கக்கூடிய இடத்தை கண்டுபிடிச்சிருக்கிறான். அவன் நாட்டுல முன்னோடியா வர போறான். இதனாலதான் அமெரிக்கா போய் உன்னை விட்டு போட்டு அங்க உட்கார்ந்து இருக்கிறான். அந்த என்ன இடத்துல சுரண்டு திங்கிறதுக்கு. ஆப்கானிஸ்தான் பத்தி பேசுற, ஆப்கானிஸ்தான்ல ஏறத்தாழ ஆப்கானிஸ்தான் நாடு பூரா கால்வா தோண்டிக்கிட்டு இருக்கிறான். நாடு பூரா தண்ணி வர போகுது. ஏறத்தாழ 80% வேலை முடிஞ்சு, 20% வேலை இருக்குது. இது முழுமையா அந்த கால்வா தோண்டிட்டா இது உலக நாடுகளிலே விட சிறந்த நாடாக ஆப்கானிஸ்தான் விவசாயத்தில் திகழும். அவ்வளவு நிலப்பரப்பு இருக்கக்கூடிய நாடு. அவன் உன்னை பத்தி பேசுறானா? இல்ல காலையில விடுஞ்சா பாகிஸ்தான், சாயந்தரம் விடுஞ்சா பாகிஸ்தான், வீட்டுல குழாயில தண்ணி விடா பாகிஸ்தான், பொண்டாட்டிங்க மண்டவடிக்கிறா பாகிஸ்தான். இதே பாகிஸ்தான் என்னடா பாகிஸ்தான் என்ன நடக்குது? ஏன்னா அந்த பாகிஸ்தானை சொல்லி எத்தனை இந்து மக்களை ஏமாத்துவீங்க? இந்தியாவில் இருக்க இந்து மக்களை பாகிஸ்தான் ஏமாத்திட்டு இருக்கீங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்து மக்களை கோமணத்தை உருவணிகளை இதை சொல்லித்தான். என்னடா பேசுற? என்ன சொல்ல வர்ற? எங்களுடைய வேதத்தை எங்கள்ட்ட கேளு, நாங்க பதில் சொல்லணும். நீ இன்னைக்கு சனாதானத்தை தூக்கி பிடிச்சு உட்கார்ந்து இருக்கிறிய. சனாதானம் என்ன சொல்லுது?
அதை சொல்றா நீ. திருமறை குர்ஆனுக்கு நாங்க விளக்கம் சொல்றோம் மக்கள்கிட்ட. நீ வா, ஒப்பந்தம் போடுவோம், உட்கார்ந்து டிபேட் பண்ணுவோம், விவாதம் நடத்துவோம். உன்னுடைய வேதம் சிறந்ததா, திருமறை குர்ஆன் சிறந்ததா? கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்றோம். மூடை மாதிரி பேசாத. தமிழக அரசு, காவல்துறை இவனை வன்மையா கண்டிக்கணும், இவன் மேல வழக்கு பதிவு செய்யணும். அந்த செய்தி உங்களுக்கு பார்த்தா தெரியும். இவ்வளவு வன்மமா பேசிட்டு இருக்கிறான். இந்த மாதிரி வன்மமா பேசினா 2026 தேர்தலில் முன் வச்சுதான் இதை பேசிட்டு இருக்கிறான். இப்படியாவது கலவரத்தை இழுக்கணும், கலவரத்து மூலியமா இந்து முஸ்லிம் பிரச்சனை பண்ணணும் அப்படிங்கிறதா அவனுடைய நோக்கமா இருக்குது. ஆக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த மாதிரி கையவர்களை நம் கணங்கண்டு அடையாளம் கண்டு இவர்களை புறக்கணிக்க வேண்டும் என்று கூறி என்னுடைய நிறைவு செய்கிறேன். வாஹிர தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.